என்னோடய ஸ்டைலில் முள்ளங்கி சட்னி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கணும். காஞ்ச மிளகா போட்டு கொஞ்ச நேரம் வறுத்த உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே முள்ளங்கி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கினோன்னே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. முள்ளங்கி போட்டோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் காயில் நல்லா கோட்டாகும் உப்பு. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட துருவுறது இல்லை, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து போட்டுட்டேன். நல்லா வதக்கினோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வெந்துடும். அப்புறம் வதக்கினதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சதை நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சா நல்லா இருக்காது. கொரன்னு அரைச்சிட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் பற்ற வைக்க மறந்துட்டேன், ஸோ அதனால தான் இப்போ பற்ற வச்சேன். உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதில் என்ன போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி அதில் போட்டனால போடல. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சட்னியில் மிக்ஸ் பண்ணிட்ட உடனே அவ்வளோதான். என்னோட ஸ்டைலில் முள்ளங்கி சட்னி ரெடி. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உடனே தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கணும் தோசை தவாவை. நல்லா மொறுன்னு ஒரு தோசை போட்டு எடுத்துக்கோங்க. மொறுன்னு தோசை முள்ளங்கி